ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலைகள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சமாக புதினா இலைகளை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் புதினா இலைகளையும் சோம்பையும் போட்டு நல்லா தாளிக்கலாம். புதினா இலைகள் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிரும் சாதத்தில். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 5 மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க தேவையில்ல. ஏன்னா பச்சை மிளகாயோட காரமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பச்சரிசி நொய் 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசிக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம சாதாரண புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பட் பச்சரிசி நோயில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இப்போது கொதிச்சு வர்ற டைமில் புதினா இலைகளை மேலே லைட்டாக தூவிக்கலாம். ஊற வச்ச அரிசியையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தளன்னு நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம். இது வித்தின் 20 மினிட்ஸ்லேயே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.